ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் பாலை வச்சு சூப்பரான ஸ்வீட் செய்வோம். கலாக்கண்ட். அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறத பார்த்துக்குவோம். இந்த கலாக்கண்ட் செய்கிறதுக்கு முதல்ல பன்னீர் செஞ்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் நான் ஆவின் பால் தான் எடுத்துருக்கோம், 2 லிட்ரு. இப்போ இது 2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதித்து வரட்டும். பால் கொதி வருது. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பன்னீர் ஆக்கிறதுக்கு. ஒரு லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதில் ஊற்றிருக்கோம். அப்படியே கிண்டி விட்டோம்னா அப்படியே பன்னீர் ஆயிரும். பால்லாம் திரண்டு பன்னீராக வந்துடுச்சு. நம்ம எடுத்து அடிகட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்குவோம் அந்த பன்னீரை. இப்போ நல்லா தண்ணி வடியட்டும். நான் பால்கோவாக்கு பால் ஊற்றி வச்சுப்போம் அடுப்பில். இப்போ பால்கோவாக்கு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோம். இதில் நம்ம 2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றின பால் நல்லா கொதித்து வற்றணும். கொதிக்க ஆரம்பிக்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த பாருங்க, ஊற்றின பால் காவாசி கொதித்து வத்திருச்சு. இன்னொரு அரைவாசி கொதித்து வற்றணும். நம்ம சீனி போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கட்டும், வத்துற வரைக்கும் நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரம்லாம் எடுத்து விடணும். இப்படி அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். இந்த சட்டியில் அடி பிடிக்காது. அதனால தான் நம்ம இதுலேயே நம்ம ஸ்வீட்லாம் செய்கிறது. அடி பிடிக்காமல் இருக்கணும். இந்த பாருங்கள், இப்போ முக்கால்வாசி நல்லா வற்றி வந்துருச்சு பால். இப்போ நம்ம சீனி போட்டுக்குவோம். இதுக்கு 400 கிராம் சீனி எடுத்துருக்குறோம். சீனி எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சீனி போட்டோன்னே தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வற்றும். அந்த அளவு கிண்டிக்கிட்டு இருக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். சீனி போட்டு நல்லா கிண்டி விடணும். அப்படியே விட்டா சீனி அப்படியே அடியில் உட்காந்துரும். நல்லா கிண்டி விடுங்க. சீனி போட்டதுக்கப்புறம் நம்ம போட்ட சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விடுவோம். இந்த பன்னீரெலாம் நல்லா உடச்சி விடலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடலாம். ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்குவோம். ரெடி பண்ணி நம்ம நெய் ஊற்றி நல்லா சீனியெல்லாம் போட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது ஸ்வீட்டு. நல்லா சுத்தமாக எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நல்லா அப்படி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம நெய் தடவின ட்ரேயில் எடுத்து நல்லா எல்லாம் போட்டு நல்லா சமப்படுத்தி வச்சுக்குவோம். கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விடுவோம். அதுக்கு மேலே பாதாம் பருப்பு அறுத்து வச்சு நல்லா ஃபுல்லும் போட்டு விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி வச்சோம்னா பாதாம் பருப்பு நல்லா எல்லாம் செட் ஆயிரும். ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து இப்போ பீஸ் போட்டுக்குவோம். ஃபுல்லாக ஆறிடணும். அப்போ தான் பீஸ் நல்லா வரும். இப்போ பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஃபுல்லாக 4 பக்கமும் போட்டு பீஸ் போட்டு எடுத்தோம்னாக்கா சூப்பரான கலாக்கந்த் ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள். அப்போ தான் எது விட்டு போகுது, எது எடுக்குதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், சூப்பரான மைசூர் பாக் மாதிரி எப்படி வந்துருச்சு பாருங்கள். கலாக்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுங்க. மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.